நம்ம யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை மற்றும் இரவு வணக்கம். சரியாக ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் இந்த அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்திற்கான வானிலை அமைப்பும் மேலும் வரக்கூடிய மணி நேரங்கள் தமிழகத்தில் மழை எந்த அளவுக்கு இருக்க போகிறது என்பது பற்றி விரிவாகவும் தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். இதுவரையிலும் நமது முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் இன் டபுள் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். இலங்கையிலிருந்து குமரிக்கடல் வரையிலும் தொடர்ச்சியாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தீவிரமான அமைப்பில் நிலவி வருகிறது. இதன் காரணமாக கடந்த 2 தினங்களாக தென் மாவட்டங்களில் மழை தீவிரமடைந்த நிலையிலும் ஒட்டுமொத்த அளவிலும் தென் மாவட்டங்கள், தென் உள் மாவட்ட பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பரவலாக கடந்த 5-6 தினங்களாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களிலும் மத்திய கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் மத்திய உள் தமிழக மாவட்டங்களில் மழைப்பொழிவு என்பது சற்று தீவிரம் என்பது அந்த பகுதிகளில் வட மாவட்டங்களில் குறைந்திருக்கிறது. இன்று இரவிலிருந்து மீண்டும் மத்திய மாவட்டங்களில் திருச்சி மற்றும் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மேலும் கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். இதில் குறிப்பிடத்தக்க சொல்லணும்னா இன்றைய தினம் மத்திய உள் தமிழக மாவட்டங்களில் கள்ளக்குறிச்சி மற்றும் ஈரோடு, சேலம் மற்றும் திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், சென்னை, செங்கல்பட்டு இந்த மாதிரியான மாவட்டங்களிலும் குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டை காட்டிலும் மத்திய உள் தமிழக மாவட்டங்களில் மழைப்பொழிவு என்பது நன்றாக பெய்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு காணப்படுகிறது. மேலும் தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைப்பொழிவுகளும் இன்று இரவு, நாளை அதிகாலை நேரங்கள், நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலை நேரங்களில் எதிர்பார்க்கலாம். இந்த சுழற்சியின் காரணமாக அடுத்து வரக்கூடிய 4 தினங்களுக்கு தென் மாவட்டங்களிலும் மத்திய மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் வட உள் மாவட்ட பகுதிகளிலும் டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ நாளைக்கும் நாளை மறுநாளும் தமிழகம் எங்கும் பரவலாக மழை இருக்குது. ஸோ ஆனால் ஒதுக்கி தான் பதிவாகும். எல்லா மாவட்டங்களையும் மழை இருக்குது, ஆனால் ஒதுக்கி தான் பதிவாகும். இந்த எங்கள் ஊர் பக்கத்தில் பெய்தது, எங்கள் ஊரில் இல்லை அப்படின்ற கமெண்ட்ஸ் வேண்டாம். இப்போ எல்லா பகுதியிலும் பெய்யும். இன்னும் டேட் இருக்குது, நம்மளுக்கு 20ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. நிறைய இடங்களில் கிட்டத்தட்ட தென்மேற்கு பருவமழை இன்றைக்கு 97% வரைக்கும் இயல்பை விட கூடுதலாக பதிவாகிறது. ஸோ எந்த ஆண்டுகளையும் இந்த அளவுக்கு வந்தது கிடையாது. அதை நோட் பண்ணிக்கோங்க. எல்லா பகுதியிலும் நல்ல மழை இருக்கிறது, நல்ல மழை பதிவாகும். இந்த சுழற்சியை பொறுத்தவரையில் இப்போ ஃபஸ்ட்டு சுழற்சி அரபிக்கடலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. செகண்ட் பேட்டர்ன் சொல்லுவோம், அது 17ஆம் தேதி ஃபார்ம் ஆகுது. அந்த 17ஆம் தேதி பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன். அது வர்றதுக்கு முன்கூட்டி இப்போ முதல் சுழற்சி போக போகுது. மேக்ஸிமம் இன்னும் ஒரு 12 மணி நேரத்தில் அது தமிழகம் எல்லையை விட்டு அரபிக்கடலை நோக்கி நகரும். அதுக்கு பிறகு அதனோட இணைந்த சுழற்சி ஒன்று, அமைப்பு சுழற்சி, இருவேறு சுழற்சிகள் ஒரே சமயங்களில் அது வங்கக்கடலில் ஒன்று, அரபிக்கடல் ஒன்று. இப்போ இந்த அரபிக்கடலில் 2வது வரக்கூடிய சுழற்சி தான் நம்மளுக்கு முக்கியமான சுழற்சி. அது நிறைய தரவுகள், நிறைய விதமான அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் தமிழ்நாட்டில் பாதிப்புகளை ஏற்படுத்துமா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ வரைக்கும் நிறைய மாவட்டங்கள், வேலூர், திருப்பத்தூர் மற்றும் நியூஸை பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களில் வீடுகளுக்குள்ளே தண்ணீர் புகுந்திருக்கிறது. நிறைய இடங்களில் காற்றற்று வெள்ளம் ஏற்பட்டது. இந்த நிலையில் தென் மாவட்டங்களையும் கடந்த 5 தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. மேலும் இந்த சுழற்சி வந்த பிறகு மேலும் மழை என்பது தீவிரமடைய போகிறது. தமிழகம் எங்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களிலுமே, அதாவது நான் மீண்டும் சொல்கிறது தான், 38 மாவட்டங்கள் எல்லா பகுதியிலும் மழை இருக்குது. ஆனால் எல்லா பகுதியிலும் ஒரே நேரத்தில் பதிவாகாது. ஒரு நேரத்தில் தென் மாவட்டங்கள் ஒரு 6 மணி நேரம் தென் மாவட்டங்கள், பிறகு ஒரு 6 மணி நேரம் டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரி தான் பதிவாகுமே தவிர்த்து ஸோ எல்லா இடங்களையும் ஒரே நேரத்தில் பதிவாகாது. அது வடகிழக்கு பருவமழையிலேயே பெரிய பெரிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள், தாழ்வு நிலைகள், சுழற்சிகள் வரும்போதே ஒரு பகுதியில் பதிவாகும் போது இன்னொரு பகுதியில் பதிவாகாது. இப்போ டெல்டாவில் ஒரு 6 மாவட்டங்களில் மழை பெய்கிறதுனா இந்த 6 மாவட்டங்கள் மழை நிறைவடைந்து அடுத்து வட மாவட்டங்கள், அப்படி மத்திய மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் இப்படி தான் போகுமே தவிர்த்து எல்லா மாவட்டங்களுமே ஒரே நேரத்தில் மழை பதிவாகுது. இப்போ தென் மாவட்டங்களில் கடந்த 5 தினங்களாக தொடர்ச்சியாக பெய்த மாவட்டங்களே மறுபடியும் மழை. அதற்கு முந்தைய நாட்களில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் மீண்டும் மழை. இப்படி பெய்த மாவட்டங்களில் பகுதிகளில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளில் பெய்து, இன்னும் பெய்யாத இடங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் குறிப்பாக நாளை மறுநாள் அதுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நல்ல மழை பொழிவு இருக்கும். ஸோ இந்த 17ஆம் தேதி வரக்கூடிய சுழற்சி நம்மளுக்கு இந்த குமரிக்கடலை ஒட்டி மன்னார் வளைகுடா பகுதியில் இன்னும் தீவிரமாக நீடிக்கப் போகிறது. அது விலகுவதற்கு ஏறத்தாழ 19ஆம் தேதி வரைக்கும் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். 20ஆம் தேதி, 21ஆம் தேதிக்கு பிறகு தான் அதோடைய தாக்கமும் தீவிரமும் தமிழ்நாட்டில் குறையும். ஆக 21ஆம் தேதி வரையும் தமிழ்நாடு எங்கும் பரவலாக மழை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.